ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஆசிரியர் தினம், செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோங்க. சரிங்களா? ஆசிரியர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பங்கு, ஒரு முக்கியமான ரோல் வந்து ஆசிரியர்களுக்கு இருக்குது. ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னாவே நம்மளாம் வந்து என்ன என்ன நிலைமைக்கு ஆயிருப்போம் அப்படின்றத யோசித்து பார்க்கக்கூட முடியாதுங்க. சரிங்களா? இந்த ஆசிரியர்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பற்றி ஒரு சின்ன கவிதைங்க. என்னோட ஆசிரியர்கள் நினச்சி நான் வந்து அதை எழுதியிருக்கேன். படிக்க கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, படிப்படியாக வாழவும் கற்றுத்தந்தீர்கள். மனம் மலரும் விதமாக வெற்றி பாதையை காட்டினீர்கள். என்ன தவம் செய்தோம் நீங்கள் எங்கள் ஆசிரியராக கிடைக்க. வாழ்க உங்கள் ஆசிரியர் பணி. என்றும் எங்கள் மனதில் நீங்கா இடம் பெற்ற எங்கள் ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் எங்கள் எம்கே அவேர்னஸ் யூடியூப் சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் அப்படிங்கும்போது என்னோட லைஃப்பில் வந்து எங்களோட டீச்சர்ஸ் வந்து, எங்களோட ஆசிரியர்கள் வந்து என்னோட லைஃப்பில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்குங்க. என்னோட லைஃப்பில் மட்டும் இல்லை, நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோட லைஃப்லையும் ஆசிரியர் வந்து எந்த ஒரு விதத்துலையாவது நமக்கு வந்து நம்மளை ஊக்கப்படுத்தியிருப்பாங்க. நமக்கு எல்லா விதமான ஒரு தவறு செய்யும்போது அதை தட்டி அதை நம்ம கண்டித்து நம்மளை வந்து ஆளாக்கியிருக்காங்க. அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாதுங்க. ஒரு சின்ன கதை. ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஒரு சின்ன கல் வந்து அந்த பாதையில் கடந்திருக்கு. அப்போ மாணவர்களை பார்த்து கேட்குறாங்க ஆசிரியர், இந்த கல் வந்து நீங்கள் நடக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா, உங்களை தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாணவர்கள், இல்லை, இது சின்ன கல் தானே, இது எப்படி நம்ம வந்து நடக்கும்போது தட்டும், நம்ம அதை தாண்டி போயிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்கள், ஆமாம், அதுதான் உண்மை. இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், நஷ்டங்கள், தடைகள், இதெல்லாம் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து என்றைக்குமே பிரேக் பண்ணாது. நம்ம லைஃப்பில் தடை கிடையாது. அதை வந்து சின்ன விஷயமா ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி நம்ம அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்றத நம்ம வந்து ஆசிரியர் வந்து எவ்வளோ அழகாக தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? சிறிய தடைகள் நம்மை வந்து வீழ்த்த முடியாது. மன உறுதி இருந்தால் எல்லாம் சுலபமே அப்படின்ட்டு எங்கள் ஆசிரியர் வந்து எங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? நம் ஆசிரியரோட பணி வந்து அறப்பணி அப்படின்றத சொல்லியிருக்கோம். அவங்க ஒரு டீச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தைங்க இருக்கலாம். ஆனாலும் ஒரு ஆசிரியர் அவங்களோட சர்வீஸில் இப்போ இத்தனை வருஷம் சர்வீஸ், ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணுற ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட குறைஞ்சது 100லேருந்து 200 குழந்தைங்களை வந்து அவங்க வந்து சந்திச்சு அவங்களோட லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணி அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போது ஒரு 20 வருஷம் சர்வீஸ் இருக்க ஒரு ஆசிரியர் வந்து எத்தனை 1000 குழந்தைகளை வந்து அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டி போயிருக்காங்க. நம்ம ஒருத்தரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாத ஆள், ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளோட டீச்சர் தாங்க. அவங்க வந்து எந்த ஒரு நிலையிலையும் நம்மக்கிட்ட படிக்கிற இந்த பையனோ பொண்ணோ, நம்மளோட மாணவியோ மாணவனோ லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ஆசிரியருமே நினைக்க மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய போறோம், இந்த இயர்ல நம்ம எல்லாம் முடிச்சு ஸ்கூலை விட்டு வெளியில போனாலும் எத்தனை ஆசிரியர்கள் நாங்களாம் இப்போ போய் பார்க்குறோம், கெட் டுகெதர் வச்சு போய் பார்க்கும்போது அவங்க அப்போதைக்கு இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் நம்ம போயிட்டு, நான் வந்து இன்னவா இருக்கேன், நான் இந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன், நான் இன்ஜினியராக இருக்கேன், நான் இந்த மாதிரி லெவலில் இருக்கேன் அப்படின்றத சொல்லி எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அடித்தளம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர்கள் முகத்தில் வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை வந்து வேற எங்கேயுமே இருக்காது. சரிங்களா? என்னோட ஆசிரியர்கள் வந்து சரி, என்னோட ஆசிரியர் 10th என்னோட சின்ன வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்புலேருந்து ரொம்ப சின்ன வகுப்புகளில் 10வது 9th 10th இந்த மாதிரி கிளாஸ் 11th 12th காலேஜ் லெவல்லையும் சரி,
அவங்கலாம் வந்து அவங்களோட காண்டாக்ட்ஸ் வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் வச்சிருந்து அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருப்போம். எவ்ரி இயர் வந்து டீச்சர்ஸ் டேக்கு விஷ் பண்ணுவோம். எங்களோட இதையும் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்போம். இன்னைக்கும் எங்களோட டீச்சர்ஸ்ட்ட நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும், ஏதாவது எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நான் பேசுவேன். ஒரு என்னோட ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த லெவலில் இந்த இடத்துல என்னால் இருந்திருக்க முடியாது அப்படின்றத சொல்லிக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. சரிங்களா? நான் என்னோட ஆசிரியர்களோட நேமை வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து நான் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட எந்த ஆசிரியரோட யாருக்கு வந்து வாழ்த்து சொல்ல விரும்புகிறீங்களோ அந்த ஆசிரியர் பேர் போட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறீங்களா? ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.